அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கடைசி கடிதம் அவருக்கு மிகவும் விருப்பமான, மிகவும் நெருங்கிய ஒரு தந்தை மகன் என்ற உறவு கொண்ட தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதம். அது அவருடைய கடைசி கடிதம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறார். ஒரு வீட்டோட்டு வெளியே போக முடியாது. அதே நேரத்தில் அவரை காண வேண்டும் என்று விரும்புகிறவங்க வரலாம். அந்த மாதிரி அந்த புஸ்தகம் முடியுது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அந்த சிறைவாசம் முடிகிறது. முடிந்த உடனே பவுல் மறுபடியும் மிஷினரி பயணம் செய்கிறார். அந்த சூழ்நிலையில் நீரோ என்ற மன்னன் ரோம சக்கரவர்த்தியாக பொறுப்பெடுக்கிறார். பவுல் மறுபடியும் கைது செய்யப்பட்டு, இந்த முறை அவருக்கு விடுதலை இல்லை. அவருக்கு நிச்சயமாக தெரியும், இனி அவருடைய மரணம் நெருங்கிவிட்டது. அவர் ரோம பிரஜையானபடியினாலே அவரை சிலுவையில் அறைய மாட்டார்கள், அவருடைய தலையை வெட்டுவார்கள். ஒரு கட்டையில் வச்சு வெட்டிடுவாங்க. நிச்சயமாக தெரியும் பவுலுடைய மரணம் மிகவும் நெருங்கி இருக்கிறது என்று. அந்த சூழ்நிலையில் அவருக்கு மிகவும் விருப்பமான, அன்பான இந்த வாலிபன், குறிப்பாக இந்த தீமோத்தேயு அந்த நாட்களில் எபேசு சபையில் பவுலுடைய ஒரு பிரதிநிதியாக அல்லது ஒரு பாஸ்டராக அங்கே இருக்கிறார். அப்போ அவருக்கு எழுதப்படுகிறது தான் 2வது கடிதம். இது பவுலுடைய கடைசி கடிதம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனங்களை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் இல்லையா? நம்முடைய வீடுகளில் நிறைய பாத்திரம் இருக்கும். சில பாத்திரங்களை நம்ம உபயோகப்படுத்தவே மாட்டோம், அது அப்படியே டஸ்ட் அடிச்சிட்டு இருக்கும். சில பாத்திரங்கள் எப்பொழுதும் உபயோகப்படுத்தும், அது நமக்கு ரொம்ப வேணும், ரொம்ப அவசியம் உள்ள பாத்திரங்கள். அது மாதிரி அநேக நேரங்களில் சில கிறிஸ்தவர்களும் கூட ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியாதபடி பிரயோஜனம் பெற்ற பாத்திரங்களாக இருக்கக்கூடும். இங்கே என்ன சொல்கிறாரு? அவர் நிச்சயமாக தெரியும், அதிகமாக நம்பி விசுவாசிக்கிற இந்த தம்பிட்டு என்ன சொல்கிறாரு? நீ எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஆண்டவர் அவருக்கு பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்கும்படி விரும்புகிறார். இந்த கால வேளையில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்னிடத்தில் நான் கேட்க வேண்டும், உண்மையிலே நான் என்னுடைய எஜமானாகிய ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கிறேனா? நீங்கள் ஒரு வேளையில் சொல்லலாம், என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் பிரயோஜனமாக இருந்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தரை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தேன், இன்றைக்கி அப்படி இல்லையே. அது ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் நம்மை அழைத்த, நம்மை ரட்சித்த நோக்கம் அவருடைய எஜமானுடைய கையின் கருவியாக எந்த நிமிஷமும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். நம்முடைய புஸ்தக ஷெல்ஃபில் கூட நிறைய புஸ்தகங்கள் இருக்கும் இல்லையா? சில புஸ்தகங்கள் எனக்கு தூக்கி தூர போட்டுருவோம். நான் கூட எனக்கு ஷெல்ஃபில் நிறைய புஸ்தகங்கள் பின்னாடி இருக்கும், அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பேன். எனக்கு தேவை கிடையாது. ஒரு காலத்தில் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரியும் அதில் உள்ள சரக்கில் ஒன்றும் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்மை கர்த்தர் பார்க்கும் பொழுது இந்த பாத்திரம் எனக்கு வேணும், நான் எடுத்து உபயோகப்படுத்தணும். நீங்கள் முழு நேர மிஷினரியாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் படிக்கலாம், அல்லது கல்லூரியில் படிக்கலாம், அல்லது ஒரு இடத்துல நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யலாம், நீங்கள் டீச்சராக இருக்கலாம், என்ன வேலையும் செய்யலாம். நீங்கள் விசுவாசியாக இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்னுடைய எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கிறேனா? இல்லைன்னா உங்கள் சாட்சி இல்லையே.
சாட்சியில் நீங்கள் உங்களை மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இயேசு சுவாமிக்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டு நம்ப காண முடியாதே. இன்றைக்கு இந்த மனுஷனை எப்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் இல்லையா? ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை, ஒரு விசுவாசியை ஆண்டவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அவர் ஆயத்தப்படுத்தப்படணும். ஆண்டவர் அந்த ஆயத்தத்தில் பலர் உபயோகப்படுத்த முடியும். இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களும் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று 2-3 வசனங்கள், இந்த 3, 1, 2, 3 இந்த அதிகாரங்கள்லையும் ஆங்காங்கே எடுத்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ 1 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் பவுல் எழுதுறாரு பாருங்க, 4ஆம் வசனத்தில், உன்னில் உள்ள தீமோத்தேயுவே, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதை நான் பிறகு சொல்லுவேன். 5ஆம் வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கோயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாயார். ஒரு விசுவாசியை உருவாக்குகிற இடம் ஒரு வேதாகம கல்லூரி அல்ல, ஒரு சண்டே ஸ்கூல் அல்ல, ஒரு விபிஎஸ் அல்ல. அது ஒரு கிறிஸ்தவ பெற்றோராக இருக்குமானால் உங்கள் வீட்டில் உருவாக்கப்பட வேண்டும். இங்கே பாட்டி இல்லையா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை குட்டிச்சவர் ஆகணுமானா தாத்தா பாட்டி கையில் அவங்கள கொடுத்துட்டா போதும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த பாட்டியம்மா இந்த பையனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் உருவாவதற்கு மிகவும் ஏதுவாக இருந்தவங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 3:15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16:1 பாருங்க. அப்போஸ்தலர் 16:1, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன். இந்த பையனுடைய இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அம்மா விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, தகப்பனார் கிரேக்கன். அப்படி சொல்லும் பொழுது தகப்பனார் விசுவாசி இல்லை. ஒருவேளை இந்த அம்மா அவங்களுடைய திருமணத்தில் தவறு பண்ணியிருக்கலாம், ஒரு அவிசுவாசி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க விடலை. அவங்க பையன் தொலைஞ்சு போகிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க, சிறு வயது கொண்டே, உன் சிறு வயதில் நீ இயேசுவாமியாக இருந்திருந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்தது எப்படி? உன் பாட்டி, உன்னுடைய அம்மா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நிறைய தகப்பன்மார் என்ன பண்ணுறாங்க, நான் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான் என்னுடைய பொறுப்பு. ஆவிக்குரிய காரியங்கள் என்னுடைய மனைவி, அவங்க அம்மா பார்க்கணும். அப்படி இல்லவே இல்லை. வேதவசனம் தெளிவாக சொல்லுது, தகப்பனாருக்கும் தாயாருக்கும் முக்கியமான பொறுப்புண்டு. இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பாட்டி பாருங்க. அப்போ இந்த சின்ன குழந்தைகள் வசனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடம் வீடு, குடும்பம். ஒரு வேளையில் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவரோ விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டம்தான். ஆனால் அது ஒரு சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமில்லை. தீமோத்தேயுடைய தகப்பனார் கிரேக்கன், ஆண்டவரை அறியாத மனுஷன். இந்த தாயார் ஊக்கமாக ஜெபித்து சின்ன வயசுலேயே அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை இந்த தம்பியுடைய உள்ளத்தில் கொடுக்குறாங்க. பாட்டியார் அது மாதிரி கொடுக்குறாங்க. என்னை கேட்குற அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? என் பிள்ளை படிக்கணும், நல்லா வரணும், வாழ்க்கையில் உயரணும், ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இயேசு சுவாமி செயல்பட வேண்டும், என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், என் மகா ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுறதுனா பேரளவில் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வித்தியாசம் தெரியணும், அவங்க புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க என்பதை குறித்து ஜனங்கள் காணும்படி அவங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த மாதிரி ஊக்கமாக ஜெபம் பண்ணுறீங்களா? முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரணம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். சில நேரங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தா போர் அடிக்கும், போர் அடிக்காதது மாதிரி சொல்லணும். நம்ம உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், சிறையில் சொல்லப்போனால் விளையாடும் பொழுதும், நடந்து போகும் பொழுதும், பிரயாணப்படும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் பல காரியங்களை பேசுகிறோம் இல்லையா? புரளி பேசுகிறோம், மற்ற குடும்பங்களை பற்றி பேசுகிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்பா அம்மா கவனமாக என்ன செய்ய வேண்டியது? இயேசு சுவாமி குறித்து எப்படியாவது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது பதியும்படி, அவர்கள் விரும்பும்படி தெளிவாக பேசுவது நம்முடைய கடமையாக இருக்கணும். இது தானாக வராதுங்க. அது வரணுமான நீங்கள் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் வேணும். பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கணும். இன்றைக்குள்ள காலத்தில் பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தொலைஞ்சு போகிறத பார்க்குறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகள் வித்தியாசம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிட்டுது. ஜெபிக்கிறோமா பிள்ளைகளுக்கு? ஸோ இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் பாட்டி லோயிஸாலும் அம்மா அயோனிக்கையாலும் இந்த பையனுடைய விசுவாசத்திற்கு ஏதுவாக இருந்தார்கள். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே, சிறு வயதிலேயே அவன் வசனத்தை அறிந்து கொண்டான் என்று பவுல் சொல்லுகிறார். ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உபயோகப்படுத்தின அடுத்த ஒரு பாத்திரம் பவுல். அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் முதல் முறையாக பவுல் லிஸ்திராவுக்கு வருகிறார். லிஸ்திரா இந்த தீமோத்தேயுடைய பட்டணம். அந்த இடத்துக்கு வரும்பொழுது அநேக அற்புதங்கள் நடக்கின்றன. அவருடைய வசனத்தை அறிவிக்கிறார். பவுலை கல்லெறிகிறாங்க. பவுல் கீழே விழுந்துட்டார், செத்து போனார்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவர் எழும்படி உதவி செய்தார். இது முதல் முறையாக வர்றார். 16வது அதிகாரத்தில் பவுல் வரும்பொழுது தீமோத்தேயுவை பற்றி நல்ல ஒரு சாட்சியை உள்ள ஒரு பையனாக கேள்விப்படுகிறார். அவன் என்ன சொல்றான்? அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். 2ஆம் வசனம் 16:2. இந்த பையனை குறித்து சபைகளில் நல்ல ஒரு பெயர். இன்றைக்கு விசுவாசின்னு சொல்லுவாங்க, இவன் கிட்டார் அடிப்பான்னு சொல்லுவாங்க, பாட்டு பாடுவான்னு சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க, சாட்சி இருக்காது. இவ்வளோ துக்கமான காரியம் இல்லையா? பிளாட்ஃபார்மில் வருவாங்க, மைக்ரோஃபோனில் பேசுவாங்க, தாளந்துகள் இருக்கும். அந்த தாளந்துகள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராது. ஆனால் பவுல் 2வது முறை லிஸ்திராவுக்கு வரும்பொழுது இந்த பையனை பற்றி சொல்கிறாங்க. எப்படிப்பட்டவன்? சகோதரர் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில், சபைகளில் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அது முதல் பவுல் அவனை கூட்டு போகிறான். பவுலுடைய அவருடைய ஊழியத்தில் அவரோடு கூட பிரயாணப்படுறான். கடைசி வரையிலும் பவுல் அதிகமாக நம்பின ஒரு பையன் தீமோத்தேயு. ஒரு சொல்கிறார் இல்லையா, பலர் எனக்கு ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் தீமோத்தேயு ஒரு தகப்பனுக்கு மகன் எப்படி ஊழியம் செய்வான் அது மாதிரி ஊழியம் செய்கிறான். அந்த மாதிரி அவர் பவுல் அதிகமாக விசுவாசிக்கக்கூடிய ஒரு பையன்தான் இந்த தீமோத்தேயு. 2ஆம் வசனம் பாருங்கள், 2 தீமோத்தேயு 1:2. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. 3ஆம் வசனம் பாருங்க, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. நம்ம யாரை நினைக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய வியாபாரம், நமக்கு ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி யோசிக்கணும். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கணுங்க. நீங்கள் பாஸ்டராக இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பலருடைய பெயர்கள் உங்கள் ஜெபத்தில் வரணும். இப்படி ஜெபம் பண்ணுறாரு, இரவும் பகலும் இடைவிடாதபடி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார். ரோமர் கடைசி அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் பவுலுடைய ஜெப குறிப்பில். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவங்களா? இப்படி இரவும் பகலும் நான் என் ஜெபங்கள் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. நான் நீலகிரியில் வேலை செய்யும் பொழுது ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்க ஊட்டியில். ஒரு நாள் சும்மா அவங்கள தற்செயலாக பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு ரெகுலராகலாம் போக மாட்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். எனக்கு கூட சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. நான் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண சொன்னது கிடையாது, எனக்கு உங்களுக்கு தெரியும். அவங்க பாஸ்டர் கிடையாது, முழு நேர ஊழியக்காரர் கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஜெபத்தில் அவங்க பிள்ளைகள் மட்டும் இல்லை, அநேகருக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம். நம்முடைய ஜெபங்கள் அப்படி இருக்கணுங்க. எனக்காக, எனக்கு அது வேணும் அது வேணும், அது சரியான ஜெபம் இல்லை. உண்மையான வளரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சீஷன் ராஜ்யத்தின் சம்பந்தப்பட்ட காரியம். ராஜ்யம்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய சபை மக்கள், நம்ம கூட வேலை செய்யவங்க, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய மாணவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்முடைய மெக்கானிக், நம்முடைய டாக்டர் இல்லையா, அவங்களுக்காக நம்ம பேராக ஜெபம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் இரவும் பகலும் என் ஜெபங்கள் உன்னை நினைத்து. அடுத்த வசனம் 4ஆம் வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போது இந்த தீமோத்தேயுவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப
பட் ஆனால் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாக இருக்க மாட்டார். ஒரு இன்டர்வியூ போனால் தீமோத்தேயுவை எடுக்க மாட்டாங்க. பாருங்கள் 8ஆம் வசனம் பாருங்கள், 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அப்போ இந்த மனுஷனை பொறுத்தவரையில் பலகீனமான மனுஷன். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அவருக்கு சரீர பலகீனமும் உண்டு, வயிற்றில் பிரச்சனைகள் உண்டு. அது மட்டும் ரொம்ப வெட்கப்படக்கூடிய மனுஷன். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி, கன்ஃபியூஸ்ட் மேன் இல்லையா? அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது என்ன யோசிப்போம், இவன் என்னடா பிரயோஜனப்படுவான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, உனக்கிட்ட மாயமற்ற விசுவாசம் இருக்குது. இன்னும் என்ன பார்க்குறோம், தாழ்ந்து பார்க்குறோம், இவன் நல்லா பேசுவான், உற்சாகமாக பேசுவான், யாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுவான். இங்கே அது இல்லை, என்ன பார்க்குறாரு, உள்ளத்தில் பார்க்குறாரு. உன்னுடைய மாயமற்ற விசுவாசத்தை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நெருங்கி பழகிறதுனால. நம்ம எவ்வளவு நெருங்கி பழகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது சும்மா ஒரு டிராக்டை கொடுத்துட்டு போகிறதில்ல, நம்ம அவங்கள நேசிக்கணும், அவங்கள்ட்ட பழகணும். 2 வார்த்தை பேசும் பொழுது தான் தெரியும் அவங்க உள்ள கிடக்க என்னன்னு. இந்த மனுஷனுடைய நீங்கள் வெளியோரமாக நீங்கள் பார்க்கும் பொழுது தீமோத்தேயு ஒரு அட்ராக்டிவான ஒரு பையன் அல்ல. ஆனால் பவுலை பொறுத்தவரையில் உள்ள என்ன இருக்குது, மாயமற்ற விசுவாசம் இல்லையா? இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒரு ஷோ இல்லை, பெரிய ஷோ தான் இல்லையா? நிறைய நம்முடைய கிறிஸ்தவ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஷோ, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. மாயமற்ற விசுவாசம். சில நேரங்களில் பேச தெரியாது, பொன்ன வாய் உள்ளவங்களாக இருப்பாங்க, மொழி தவறில் நிறைய தவறு போடுவாங்க. ஆனால் உள்ள என்ன இருக்கும், மாயமற்ற விசுவாசம். அதான் எனக்கு வேணும். உன் மாயமற்ற விசுவாசத்தை நான் அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவங்க முகத்தை பார்க்குறோமா, அல்லது அவனுடைய வெளிப்படையான தாளந்தை பார்க்குறோமா, அல்லது இந்த பையன் அல்லது இந்த பிள்ளை கர்த்தரை எவ்வளோ நேசிக்கிறாள் என்பதை பார்க்குறோமா? இப்போ நம்ம விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே கண்டு கொள்ள வேண்டும். பவுலை பொறுத்தவரையில் அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனுஷன், அதனால தான் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம அடுத்த சக விசுவாசிகளை காணும் பொழுது அவங்க முகத்தை பார்க்குறோமா, இருதயத்தை பார்க்குறோமா? அவருடைய மாயமற்ற விசுவாசத்தை எனக்கு தெரியும்டா, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இல்லையா? அநேக நேரங்களில் ஊழியத்தில் எவ்வளோ தவறு பண்ணுறோம் இல்லையா? ஷோ, மாயமற்ற விசுவாசம். எது முக்கியம்? மாயமற்ற விசுவாசம். அடுத்த வசனம் பாருங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஓகே, இது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட அந்த சபை மூப்பர்கள் மேலே தலை வைக்கிறாங்க, கை வைக்கிறாங்க. எதுக்கு? அவனுடைய அபிஷேக ஆராதனையில். அன்னைக்கு என்ன வார்த்தை வந்தது அவனை குறித்து, அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை குறித்து ப்ரொஃபெட்டிக் பிரசங்கம் அன்னைக்கு கிடைத்தது இல்லையா? அது மறந்துடாத. உன்னுடைய வரம் என்ன, உன்னுடைய ஆவியின் வரம் என்ன, கர்த்தருடைய ஊழியத்திற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன என்பதை நீ மறந்து விடாத. என்ன செய்யணும்? நீ அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய வரம் என்னது? பிரசங்கமாக இருக்கலாம், நமக்கு என்னதாக இருக்கலாம், உதவி செய்கிறதா இருக்கலாம், பகிர்ந்து கொடுக்கறதா இருக்கலாம் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டே இருக்கு இல்லையா பைபிளில்? அது என்ன செய்யணும்? அது செத்து போகாமல் பார்த்துக்க. அந்த காலத்தில் நமக்கெல்லாம் நெருப்பு அடுப்பு, விறகு அடுப்பு இருக்கும் இல்லையா? எங்கள் ஊரில் ஒரு சின்ன பைப் வச்சுருப்பாங்க, அது தீ மூட்டி குழல்னு சொல்லுவாங்க. ஊதுவாங்க. எதுக்கு? அந்த தீ அணைந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இல்லை விசிறி வச்சு கூட வீசலாம். இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அது அணைந்து போகாதபடி என்ன செய்ய, நீ அனல் மூட்டி கொண்டே இரு. எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது இல்லையா? எல்லாரும் பாட்டு பாட முடியாது. ஒருவேளை இந்த சபையில் இன்னைக்கு ஆராதனை நடக்கிறதுக்கு அநேகர் சில காரியங்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனையோ வருஷமாக செய்யணும். அது கூட கர்த்தருக்காக செய்கிறது. அது என்ன செய்யணும்? அனல் மூட்டி கொண்டிரு. சிலவங்க ஆலோசனை கவுன்சிலிங் விட்டுறாத. அது உன்னுடைய வரமாக இருக்குமானால் அதை அனல் மூட்டி கொண்டிரு. எல்லாரும் ஒரே தாளந்து செய்ய முடியாது. கை, கால், விரல், கண், தலை இல்லையா சொல்கிறார் இல்லையா பவுல்? ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வரம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டாய் என்றால் அதை என்ன செய்யணும்? அணைந்து போகாதபடி பாதுகாத்துக்கொள். எல்லாரும் யூடியூப்பில் போட்டுட்டு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, கேட்காதுங்க. என்ன தயவுசெய்து கேட்காதுங்க. இன்றைக்கி சபைக்கு வர்றதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை, பணம் உண்டாக்குறதுக்காக யூடியூப்பில் என்னதெல்லாமோ பேசுகிறான். சில நேரங்களில் தேவ தூஷணம் நான் கேட்குறேன். அது இல்லைங்க, எல்லாரும் ஆண்டு அதுக்கு அழைக்கல. ஒரு சபை ஆராதனை எவ்வளோ நாற்காலி தூக்கி போட்டிருக்கிறாங்க,
மைக் செட் பண்ணுறாங்க, ஒரு ஆளை பைக்கில் கொண்டு வர்றோம், ஒரு வயசான பாட்டியை கொண்டு சேர்க்குறோங்க. பல பல தாளங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உதவி செய்கிறது, அதுவும் கூட யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக செய்கிறோம். சிலவங்களுக்கு கிவிங், உதாரத்துவமாக கொடுக்கறது யாருக்குமே தெரியாது, அது கூட ஆவியின் வரும். பைபிளில் இருக்குது, பகிர்ந்து கொடுப்பது, நம்ம கொடுக்கக்கூடிய காரியங்கள், கவுன்சிலிங் இல்லையா, ஹெல்ப், கிவிங், அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், இதெல்லாம் வேணும் கர்த்தருடைய சபையில். கவுன்சிலிங், என்கரேஜிங், பர்னபா இல்லையா, ஆறுதலின் மகன், இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய வரம். அதை மறைச்சி வைக்காதுங்க, அனல் மூட்டுங்க இல்லையா. ஜெபம், பிரேயர், விசுவாசம், ரட்சிப்பான விசுவாசம் இல்லை, சிலவங்களுக்கு வைராக்கியமான விசுவாசம் உண்டு. யாருன்னு சொல்ல மாட்டாங்க, அமைதியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதை வந்து சாகடிச்சிடாதுங்க. என்ன செய்ய, அனல் மூட்டியோட சொல்கிறாரு. என்னப்பா இந்த மனுஷன் ரொம்ப வெட்கக்கூடிய மகன், தீமோத்தேயுக்கு வெட்கப்படக்கூடிய ஒரு தம்பி, விட்டுறாத, அனல் மூட்டுன்னு சொல்கிறார். அடுத்து பாருங்க, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. 3 காரியம். கர்த்தரை பற்ற சாட்சி, காஸ்பல், ஆண்டவர் இயேசுவை குறித்த செய்தி, சாட்சி, அது குறித்து வெட்கப்படாத. என்னை குறித்து, ஏன் இன்னைக்கு சில அவரை வந்து கைதியாக கொண்டு வந்துட்டாங்க. எழுதுறாரு, ஆசியாவில் உள்ளவங்க எல்லாருமே என்னை கை விட்டுட்டாங்க. அப்போஸ்தலர் 19:10 சொல்கிறாரு, எல்லாரும் வசனத்தை கேட்டாங்க ஆசியாவில், இன்னும் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நீ என்னை குறித்து வெட்கப்படாத. அப்போ ஒரு விசுவாசிக்கு ஆண்டவரை குறித்த சாட்சியாகி நற்செய்தியை குறித்த பொறுப்பு உண்டு. 2வது, சக விசுவாசிகளை குறித்த பொறுப்பு உண்டு. ஒரு விசுவாசம் விட்டுவிட முடியாது இல்லையா. எனக்கு கிறிஸ்துவுக்குள் எனக்கு சகோதரனை நான் எப்படி விட முடியும்? அவருடைய கஷ்டங்களை நான் சகிக்கணும், அவருக்கு உதவி செய்யணும். ஒருவேளை அவர் சுவிசேஷத்திற்காக கஷ்டப்படுவார் என்றால் சில நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும் இல்லையா. நம்ம என்ன செய்கிறோம்? கதவை போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம் இல்லையா. நார்த் கொரியாவில் இன்றைக்கு அந்த நாடு பயங்கரமாக அடைக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. அங்கே அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. உங்களுக்கு சொந்தமாக ஒரு பைபிள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் முழுவதுமே ஜெயிலில் போயிடுவாங்க. ஒரு சிலர் விசுவாசிகள் ஆண்டுடைய வசனத்தை கேட்டு ஒரு 10 வசனம் தெரியும், அந்த 10 வசனத்திற்காக அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய ஜீவனையே கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரு 90 வயது உள்ள ஒரு அம்மா வெளியே வர்றாங்க, வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க, சந்தோஷமாக இருக்கலாம். எந்த தெரியுமா சொல்கிறாங்க, நான் இனி எங்கள் நாட்டு தான் போகணும், எனக்கு அன்பானவங்ககிட்ட நான் எப்படி சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியும் இல்லையா. அப்போ ஆண்டுடைய வசனத்திற்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நீ வெட்கப்படாத. பிரசங்கியார் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, வசதி இருக்குது, ப்ராப்ளம் இல்லைன்னா எல்லாரும் வருவாங்க. பிரசங்கியார் ஜெயிலில் போயிட்டாருன்னா, மிஷனர் ஜெயிலில் போயிட்டாருன்னா யார் ஜாமீனுக்கு போகிறா? அதான் சொல்கிறேன். என்னை குறித்து வெட்கப்படாத, என்னுடைய விலங்கை குறித்து வெட்கப்படாத. சக விசுவாசிகளை குறித்து நமக்கு பொறுப்பு உண்டு, என்னுடைய வசனத்தை குறித்து நமக்கு பொறுப்பு உண்டு. சொல்கிறாரு பாருங்க, சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசுசாமி ஏற்றுக்கொண்டால் நமக்கு எல்லாம் நல்லா ஆயிடும், தீங்கு வராது, வியாதி வராது, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உயர்வு கிடைக்கும். சரிதான், அது எப்பவும் அப்படி இல்லையே, தீங்கு அனுபவிக்க சொல்கிறாரு. இதற்காக நம்ம அழைக்கப்படுறோம் பாருங்க. 9ஆம் வசனம், அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். சரியா சொல்ல போனால் பரிசுத்தத்திற்காக அழைத்தார். இப்போ நம்ம ஏன் அழைத்தார், ஏன் ரட்சித்தார்? பரிசுத்தமாக வாழும்படி. நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுள் ஒருவரே பரிசுத்தர். இன்னைக்கு பல மார்க்கங்கள் இருக்கின்றன இல்லையா. பட் நம்ம விசுவாசிக்கிற கடவுள் ஒருவரே என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தம் உள்ள. இதற்காக அழைத்திருக்கிறார் நம்மை பரிசுத்தமாக, அவருடைய சாயலாக மாற்றுவதற்காக. அவருடைய சாயலாக மாற்றுவதற்கு அவர் பல கருவிகளை உபயோகப்படுத்த முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கனி கொடுக்கிற கொடி என்ன பண்ணுவாராம்? ட்ரிம் பண்ணுவாராம். எதை? கனி கொடுக்கிற கொடியே அதிகமாக கனி கொடுக்கிறதுக்கு.
எது அதிகமாக கனி கொடுக்குதோ அதுக்கு தீங்கு கொடுக்குறாராம். ஏன்? ட்ரிம் பண்ணுறான். தீங்கை கொல்றதுக்கு இல்லை, அதிகமாக கனி கொடுக்கறதுக்காக. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது ஓடி போக வேண்டாம். ஏன்? பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சாயலை அதிகமாய் நாம் காண்பிப்பதற்கு, நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாக பிரகாசிப்பதற்கு சில நேரங்களிலே அவர் உபத்திரவங்களை அருளுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்துவுக்காக என் நிமித்தம் இல்லையா நீங்கள் உபத்திரப்படுவதால் அது நீங்கள் பாக்கியவான்கள் இல்லையா. பேதுரும் எழுதுகிறார் பாருங்க. பேதுரு 1 பேதுரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இறக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நாமவே தவறு பண்ணி அதன் விளைவாக துன்பத்தை நாம் வருவித்து கொண்டு கர்த்தருக்காக கஷ்டப்படுவேன்னு சொல்ல அதில் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய சாட்சிக்காக நாம் துன்புறுத்தப்பட்டால் வெட்கப்பட வேண்டான்னு சொல்கிறார். பாருங்கள் 19ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே உங்கள் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் படிக்கிற இடத்துலையோ உங்களை கஷ்டப்படுத்தலாம், வெட்கப்பட வேண்டான்னு சொல்கிறார் இல்லையா. இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் உலகத்தை துடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். அதான் தீங்கு அனுபவின்னு சொல்கிறார். சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. வட இந்தியாவில் இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு மிஷினரி அவரை அரெஸ்ட் பண்ணி 20 நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ ஜாமீனில் இருக்கிறார் இல்லையா. இதெல்லாம் நமக்கு தெரியாது, பேப்பரில் வாசிக்கிறது. இது மாதிரி நிறைய இது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப தனிப்பட்ட தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கர்த்தருடைய நாமத்திற்காக, சுவிசேஷத்திற்காக, நற்செய்திக்காக, இயேசுவாமிக்காக நம்ம உபத்திரவப்படுவது அது நமக்கு வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சில நேரங்கள் நம்முடைய குடும்பங்களில் கூட, குடும்பத்தோட எல்லாருமே ஒரு காரியத்தை சரின்னு சொல்லுவாங்க. நான் விசுவாசம் இருக்கிறபடினாலே நான் சரி இல்லைன்னு சொல்கிறேன். அதனால குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தை ஒதுக்கி வைக்கலாம், தவறு இல்லை. நீ மற்றவங்கெல்லாம் செய்கிறது மாதிரி செய்ய வேண்டிய தேவையில்லை. நீ அநேகர் என்ன பண்ணுறோம், நம்முடைய உறவினர்களை பிரியப்படுத்துவதற்காக அவங்க கூட டான்ஸ் ஆடுறோம். அது பெரிய தவறு, கர்த்தரை தூக்கப்படுத்துகிறோம். சில காரியங்கள் நம்ம ஒத்து போகலாம், ஆனால் அநேக காரியங்களில் அது கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமான காரியமாக இருக்குமானால் நம்ம முடியாதுன்னு தைரியமாக சொல்லணும். அது மூலமாக கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம். அது கர்த்தருக்கு மகிமையான துன்பம். 14ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். எந்த நற்பொருள்? காஸ்பல், நற்செய்தி. ஏன் இது அர்த்தம்? காத்துக்கொள்னா அதனுடைய அர்த்தம் எப்படி வழங்கி கொள்ளணும். கையில் ஒரு பொக்கிஷத்தை வச்சுருக்க, யாரும் அதை பிடுங்க வர்றாங்க, என்ன செய்கிற, விடாதபடி பிடிச்சிருக்க. புரிஞ்சுதா? நல்லா கவனிச்சு, உங்கள் கையில் ஒரு நல்ல ஒரு விலையுள்ள ஒரு பொருளை வச்சுருக்கீங்க, அதை பிடுங்க வர்றாங்க யாரோ, நீங்கள் அதை நல்ல பலமாக பிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் பிடுங்க விடலை, தான் அர்த்தம். அதை காத்துக்கொள், சுவிசேஷத்தை காத்துக்கொள். அர்த்தம் என்னதுன்னா, அதனுடைய சத்தியத்தை கலப்படம் இல்லாதபடி பாதுகாத்துக்கொள். நீ என்கிட்ட கேட்டியே, அதை தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்லிக்கூடாது, அதை மிக்ஸ் பண்ணாத. ஏசுடைய சுவிசேஷம் மிக்ஸ் பண்ணாத. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி தான் சொல்கிறார். எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும்? நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்ட. ஏன் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டேன்னு சொல்கிறாரு?
சிலவங்க சொல்லுவாங்க, நான் அறையில் தனியாக உட்காந்துருந்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார், ஏதோ சொல்லுவாங்க. அதை வந்து மற்றவங்க அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வாங்க. இங்கே பாருங்கள், பவுல் சொல்கிறாராம், எப்படி அநேக சாட்சிகளுக்கு முன்பாக பவுல் சொன்ன காரியங்களை பேதுரு சொன்னது, யோவான் சொன்னது அதோடு ஒப்புவித்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறத, அதுதான் காஸ்பல், அதுதான் தேவ போதனை, அதை நீ சொல்லு. இன்றைக்கி இவர் வந்து கெபியில் உட்காந்துருப்பாராம், அவர் ஆண்டவர் பேசுவாராம், இவர் அதை சொல்லுவாராம். ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து அவருக்கு காணிக்கையும் கொடுத்து போகுமா. சரியா சொல்லப்போனால் சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள, விசுவாசிகளின் ஐக்கியத்துக்குள்ள சொல்லப்படுகிற சத்தியத்தை காத்துக்கொள். எல்லார் போகிறவனும் வாரவனும் சொல்கிறத கேட்காத, அதான் அர்த்தம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை விசுவாசம் பொறுப்புள்ள உண்மையுள்ளதில் ஒப்புவி. அடுத்த வசனம் 3 உதாரணம் சொல்கிறாரு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது, எப்போ விசுவாசியாக நம்ம மாறுறோமோ, எப்போ ரட்சிக்கப்படுறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போர் ஆரம்பிக்குது. நம்ம போர் சேவகனாக மாறுறோம். அதுக்கு முந்தைய நம்ம செத்த மீன் மாதிரி தண்ணி எங்கே ஓடுதோ அங்கே தான் போயிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. நம்ம தண்ணீருடைய ஃபோர்ஸுக்கு எதிர்த்து நம்ம போக முடியும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. எப்படி? ஒரு போர் வீரனை போல. ஒரு போர் வீரன் என்ன பண்ண முடியும் பாருங்கள். அவன் தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவம் எழுதி கொடுத்தவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நீங்கள் சொல்லலாம், இப்போ எனக்கு வேலைக்கு போகணுமே, கரெக்ட், போகணும், ஈடுபடணும், பட் சிக்கிக்கொள்ளாத. சிலவங்க 24 மணி நேரம் வேலையை தான் செய்வாங்க. அவங்களுக்கு பைபிள் வாசிக்க டைம் இருக்கா, அதுக்கு ஒரு போக்கு சொல்லுவாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, டைம் இல்லை. வீட்டுக்காரங்களை கவனிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டாங்க. காரணம், அவங்க வேலையிலேயே இருப்பாங்களாம், இல்லையா? அது வேணும், ஈடுபாடு வேணும், சிக்கி கொள்ளாத. எனக்கு வியாபாரம் இருக்குங்க, வியாபாரம் வேணும், ஈடுபாடுறோம், சிக்கி கொள்ளாத. இதில் சிக்கி கொண்டிருக்கிற வியாபாரமா அல்லது உன் வேலையா? ஈடுபடல் வேணும், சிக்கி கொள்ளாத. 2வது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். மல்யுத்தம், ஒரு ரெஸ்லர் இல்லையா, ஒரு பாக்ஸர் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவன் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நிறைய டிசிப்ளின் உண்டு. அவனுடைய கோச் சொல்லிக் கொடுப்பான், நீ காலில் எழும்பணும், எக்ஸசைஸ் செய்யணும், வார்ம் அப் பண்ணணும், என்னென்ன ஆகாரம் சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 27 வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். டிசிப்ளின். காலைல 7 மணிக்கு எழும்புவாங்க, அப்படி 8 மணி வரை அப்படி ஓட்டுவாங்க, டிவி ஆன் பண்ணி விடுவாங்க, அதுதான் அவங்களுக்கு பைபிள் ரீடிங். அப்படியே போவாங்க, பல்லு கூட தேய்க்காமல் ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க. நிறைய கிறிஸ்துவ விசுவாசிகள், நாங்கள் காலைல அந்த யூடியூப் கேட்டால் அந்த பிரசங்க, அது இல்லைங்க. ஒருவேளை ரட்சிப்பு இலவசமாக இருந்தாலும் சீஷத்துவத்துக்கு டிசிப்ளின் வேணும். ஏசுவாமி காலையில் அவருடைய பிஸி லைஃப் ஆரம்பிக்க முந்தி அமைதியான இடத்துல ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் பார்க்குறோம், இல்லையா? நீ நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், டிவி பார்க்க நேரம், பிரசங்கம் கேட்கறதுக்கும் நேரம் இருக்கும், பைபிளை வாசிக்கிறதுக்கோ முழங்கால நிற்கிறதுக்கோ நேரம் இல்லையே. டிசிப்ளின் இல்லை. டிசிப்ளின் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், டிசிப்ளின். 3வது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அவன் என்ன செய்கிறான், விதையை விதைக்கிறான், அதில் பெஸ்ட் நோய் வராதபடி பார்க்குறான், அதுக்கு நீர் பாய்ச்சுறான், ரொம்ப கஷ்டப்படுறான், ஹார்ட் ஒர்க். ஆனால் கடைசியில் அவனுக்கு என்ன உண்டு? அதில் ஷேர் உண்டு. விளைச்சல் வரும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு பங்கு உண்டு. அதை பற்றி எழுதுகிறார் பாருங்கள், யாக்கோபில் எழுதுகிறார். யாக்கோபு 5 அதிகாரம் 7-8 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. இப்போ நம்ம கர்த்தருக்காக தீங்கு அனுபவிப்பது, கர்த்தருக்காக அநேக காரியங்களை விட்டு கொடுப்பது, கர்த்தருக்காக துக்கப்படுவது, கர்த்தருக்காக துயரங்களை சந்திப்பது, கர்த்தருக்காக அநியாயமாய் தண்டிக்கப்படுவது, இதெல்லாம் நல்லது. ஏன்? அவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம தவறாக புரிந்து கொள்வாங்க. இயேசுவாமிக்காக வாழ்கிறதுனாலே, இயேசுவாமிக்காக பேசுவதனாலே,
சுவாமிக்காக சில தீர்மானங்கள் எடுக்கிறதுனாலே நம்மை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். சோர்ந்து போக வேண்டாம். ஏன் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நம்ம அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். மனுஷன் என்ன குறித்து என்ன சொல்லுவான்? மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக இல்லை, அவரே பிரியப்படுத்துவதற்காக. எப்படி ஒரு விவசாயி பொறுமையோடு காத்திருக்கிறானோ, பொறுமையோடு அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். சில நேரங்களில் சொல்லுவாங்க முள்ளால் எடுக்கணும், அது வேண்டாம். ஒருவேளை நாங்கள் முள் வச்சு நம்மளை குத்தலாம், நம்ம திருப்பி முள்ள வச்சு குத்த வேண்டிய தேவை கிடையாது. ஏன்? அவருக்காக காத்திருக்கிறோம். ஸோ பொறுமையோடு அவருடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். நம்ம யாரும் நியாய தீர்ப்பு ஆண்டவர் சொல்லலை. ஸோ இந்த மனுஷனை, இந்த தீமோத்தேயு தேவனுடைய எஜமானுடைய பிரியமுள்ள ஒரு மனுஷனாக மாறுவதற்கு ஆயத்தப்படுறான். எங்கே? அவனுடைய வீட்டில். அதற்கு பிறகு பவுல் கர்த்தர் உபயோகப்படுத்தின ஒரு பாத்திரமாக அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருகிறார். பிலிப்பியர் 2:22 பாருங்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். பலர் ஊழியம் செய்கிறாங்க, வயசானவங்க, சீனியர்ஸ், பெரியவங்க. ஆனால் இந்த தீமோத்தேயு வித்தியாசமானவன் இல்லையா? எஜமானுக்கு பிரியமுள்ள, பிரயோஜனமுள்ள, உபயோகமுள்ள ஒரு பாத்திரம். இந்த கால வேளையில் உங்கள் முன்னால் வைக்கிற ஒரே கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி உங்களிடத்தில், நான் எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள, உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்கிறேனா இல்லைனா? நீங்கள் இன்றைக்கி ஆண்டோட பேசுங்க. என் வீட்டில் நான் மனைவியாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு கணவனாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் என்னுடைய எஜமானுக்கு அவர் உபயோகப்படுத்தக்கூடிய பிரயோஜனமுள்ள, அவர் பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறேனா? அந்த கேள்வியை கேட்டு இன்றைக்கி வாசித்த இந்த பகுதிகளை மறுபடியும் வீட்டில் வாசிங்க. கர்த்தர் உங்களோட பேசட்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம், இயேசு சுவாமி மகிமைப்படணும், அவருடைய சாயலாக மாறணும். நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் மோட்சத்துக்கு போகிறோம், அது இல்லை நம்முடைய குறிக்கோள். நம்முடைய குறிக்கோள் பரிசுத்தமான வாழ்க்கை. இயேசு சுவாமியை மாதிரி நான் மாறிட்டே இருக்கணும். நான் மாறுவதை, என்னுடைய சாயலில் இயேசு சுவாமியுடைய சாயல் காணுவதை, பிரதிபலிப்பதை என்னுடைய உடன் ஊழியக்காரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய பிள்ளைகள் காணணும். அதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாவதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எஜமானுடைய பயனுள்ள, எஜமான் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய பயனுள்ள பாத்திரமாக என்றென்றைக்கும் இன்றைக்கும் எப்பொழுதும் செயல்படுத்த நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த கேள்வியை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதும் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை அழைக்கிறார். ஆமேன். அப்பா பிதாவே, எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். கிரியை செய்கிற நம்முடைய ஊழியக்காரருக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்பதை பேசினீர். அதை எங்களுக்கு எடுத்து தெளிவாக விளக்கி அதை பிரித்து பகுத்து கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் கனத்துக்குரியவர்களாய் பேச, கனத்துக்குரிய சிந்தனைகள் எங்களுக்குள்ளே ஓட, ஆண்டவரே எங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக நீர் வணைந்தரும். எங்களுடைய வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக காக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் நாமத்தால், பரிசுத்த ஆவியின் கிரியினால், அக்கினியினால் சுத்திகரித்து காத்துக்கொள்ளும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் வசனத்தில் நிலைத்திருப்பார்களாக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் வசனத்துக்கு கீழ்ப்படிவார்களாக. எங்களுக்கு இறங்கும் ஆண்டவருடைய ஜனமாய் இஸ்ரவேலை இரட்சியும், எழுப்புதலை தாரும், சமாதானம், பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நாம் துன்பப்படுவர்களை தயவாக இறங்கி தைரியப்படுத்தும். கடைசி வரை உள்ள நிற்க கிருபை தாரும். பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்களை கர்த்தர் அரவணைத்து போஷித்து பராமரித்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய தேசத்திலே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். உலகத்திலே பயங்கரமான யுத்தங்கள், பேரழிவுகள், பேரிடர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இடங்களிலே கர்த்தர் இரக்கம் செய்து நீதியாய் நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் கூட இரக்கத்தை விளங்கச் செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.